ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போ எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சரமாரியாக வந்து கேள்வி கேட்டு திட்டினத்தை வந்து நம்முடைய வெண்பா வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. ஸ்கூல் வந்து முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க. வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் வந்து நம்முடைய வெண்பாவுக்கு வந்து தெரிய போதா இல்லை நம்முடைய மல்லி வந்து இதை வந்து மறைக்க போகிறாங்களான்றதான் இருக்கும்போது மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாம் வந்து மறந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மேல் வந்து பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து மல்லியை வந்து எப்போ பாரு வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்காரு டாடா மல்லியம்மாவை அப்படின்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நேரில் பார்க்குறாங்க நம்ம வெண்பா குட்டி. டாடா நீங்கள் வந்து பண்ணுறது கொஞ்சம் கூட வந்து சரியில்லை. அத்தனை பேர் முன்னாடி வந்து அம்மாவை வந்து இப்படி வந்து அசிங்கப்படுத்தியிருக்கீங்களே, உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு, என்ன வெண்பா நீ வந்து எல்லாம் மீறி பேசுகிற, உன் வயசுக்கு தான் அந்த பேச்சு இல்லை, என்ன நீ வந்து என்ன வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டியா, அப்போ அந்த மல்லி செஞ்சது மட்டும் கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு மல்லியம்மா பக்கம் இருக்கிற நியாயத்தை முதல்ல நீங்கள் வந்து கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவள் ஏதோ இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு செஞ்சுருக்கணும்ல, ஆனால் சொல்லாத வந்து செஞ்சுருக்காளே, அவளுக்கு வந்து திமுரு தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னாடா நீங்கள் ஒரு நாளாவது வந்து மல்லியம்மா கீழே வந்து மல்லி உங்ககிட்ட வந்து காசு இருக்கா, செலவுக்கு இருக்கா இல்லைன்னு ஒரு வார்த்தை வந்து கேட்டுருக்கீங்களா? இது வரைக்குமே வந்து கேட்டதில்லை. அதே மாதிரி மல்லியம்மா சாப்பிட்டாங்களா இல்லையன்றதும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்றத ஒவ்வொன்றும் மல்லியம்மா வந்து பார்த்து உங்களை வந்து கவனிச்சுக்கிறாங்க. அதனால் உங்கள் பிறந்த நாளுக்கு வந்து கிஃப்ட்டு தரணுன்ட்டு தான் வந்து கையில் வந்து காசு இல்லாத என்ன செய்கிறது அப்படின்னு இருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து அன்னபூர்ணி பாட்டிக்கு வந்த ஒரு கேட்ரிங் ஆர்டரை வந்து மல்லியம்மாவுக்கு வந்து மாற்றி விட்டாங்க. போனால் வந்து காசு வருமே, அதை வச்சு ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க வந்து வேலைக்கே வந்து போனாங்க. இதெல்லாம் தெரியாத நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து மல்லியம்மாவை வந்து கேட்டது ரொம்ப தப்பு டாடா. நீங்கள் வந்து என்னை வந்து பிடிச்சிருக்கிற அளவுக்கு வந்து மல்லியம்மா வந்து பிடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து இப்போ சொல்கிறேன், உங்களை வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. எனக்கு வந்து மல்லியம்மாவை மட்டும்தான் வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து மல்லியம்மா வந்து யாருக்கு எந்த ஒரு துரோகம் நினச்சதில்லை, யார் மேலேயும் வந்து கோவப்பட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, உங்களுடைய அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து சும்மா வந்து கோவப்படுறீங்க, மல்லியம்மாவை வந்து ஒரு பொருட்டாக வந்து மதிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. நம்ம வெண்பா சொன்னதை கேட்டு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா மனசு மாறுவாரா இல்லை மறுபடியும் கல் நெஞ்சக்காராக தான் வந்து இருக்க போகிறாரான்றதாங்க அது இருக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக நம்முடைய வெண்பா குட்டி விஜய் கிட்ட வந்து பேச மாட்டாருங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா கிட்ட என்ன தான் வந்து மல்லியம்மா கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்காத நான் உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன்டா, நீங்கள் ஏன்னா நீங்கள் வந்து பண்ணுற காரியம் ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எங்கள் கையில் இருந்த மோதிரத்தை காணும் அப்படின்றதுக்கு அது உன் அத்தை வந்து பிடுங்கி கீழே போட்டாங்கடா அப்படின்றது. ஓ, அப்போ வந்து இந்த வெண்பா நான் தான் அந்த மோதிரத்தை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உங்கள்கிட்ட வந்து கிஃப்ட் பண்ணோம் நானும் மல்லியம்மாவும். இப்போ வந்து மல்லியம்மாவை பிடிக்காது போன மாதிரி அப்போ என்னவும் வந்து பிடிக்காது போனதுனால தானே இந்த மோதிரத்தை வந்து கலட்டி போட்டு இருக்கீங்க. இந்த சரிடாடா உனக்கு எனக்கு இருக்க இந்த சம்மதம் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா வந்து ஃபீல் பண்ணி சொல்ல போகிறாங்க. இதுக்கான பதில் வந்து நம்முடைய விஜய் வந்து என்னெல்லாம் வந்து செய்ய போகிறான்றதாங்க வந்து இருக்க போது. மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.